அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுவது உங்கள் பெனா. இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை குழம்பு இல்லைனா மட்டன் குஃப்தா சால்லாம் சொல்லலாம். வாங்க சூப்பராக செய்யலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மிளகு, தேங்காய் துண்டுகள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. எல்லாமே சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குஃப்தா சால்லாம் சொல்லலாம். எல்லாமே போட்டு அரைச்சிக்கோங்க. இது எங்கள் அத்தை செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு கொரப்பாக அரைச்சிக்கிட்டு அதில் மஞ்சள் தூளும் சால்ட்டு சேர்த்து அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு உடச்ச கடலை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சியில் அரைச்ச ஒரு மைல்டாக அரைச்சது நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். நல்லா ஃபைனாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக அரைஞ்சின்ட்டுருக்கு. நம்ம உடச்சக்கல்ல பவுட்ரு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கலந்து நல்லா பரட்டி விடுங்க. இப்போது இந்த உருண்டையை நம்ம கடாயில் ஒரு உருண்டையாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடு. அது கூட நல்லா கலந்துட்டு கடாயில் எண்ணெய் கொதிச்சிடும். உருண்டையாக பிடிச்சி நம்ம போட போகிறோம். பாருங்கள், இதுதான் கோலா உருண்டை சொல்லுவோம், குஃப்தா கூட சொல்லுவோம். பாருங்கள், நம்ம குஃப்தா ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். சூப்பராக இருக்குங்க. இந்த சால்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி, கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மஞ்சள் தூள், மிளகா தனியா தூள் 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கலந்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அவசியம் தேவைங்க. அது என்ன பேஸ்ட் ஊற்றணுன்னா, தேங்காயும் தக்காளியும் அரைச்ச பேஸ்ட்டு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி ஊற்றி தேங்காய் வாசனை போகிற அப்புறம் நம்ம கோலா உருண்டையை ஒன்று அலேக்கா போட வேண்டியது தான். ஒரு 10 மினிட்ஸ் கோலா உருண்டையோடு சேர்ந்து குழம்பு கொதிக்கும். சூப்பராக இருக்குங்க, ஃபேப்லஸாக. ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா நம்ம மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்சுட்டுருக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஸ்மெல்லே பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்துச்சு. பாருங்க, நல்லா கோலா உருண்டையும் நல்லா அதில் மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க. சுட சுட சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.